இந்த மாதிரி உடஞ்சு போயிருக்கக்கூடிய கீ ஸ்டாண்டை வந்து எப்படி ரீசைக்ளிங் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம அழகாக ஃபஸ்ட் அந்த நெட்டெல்லாம் இருக்குங்களா, இந்த மாதிரி போல்ட் டைப்பில் கொடுத்துருப்பாங்க, அது எல்லாமே லூஸ் ஆகிட்டு இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லை, அந்த மரப்பலகையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹூக் இருக்கக்கூடிய அந்த பலகை அப்படியே வந்து பிஞ்சு கீழே விழுந்துருச்சு வெயிட் தாங்காமல். பட் இதை வந்து நம்மளால ரீசைக்ளிங் பண்ண முடியுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஹூக்கை வந்து நல்லா வந்து டைட் பண்ணி விட்டுக்கோங்க. டைட் பண்ணி விட்டுட்டு ஃபெவிகால் எடுத்து நீங்கள் எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அந்த இடத்துல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நம்ம உடஞ்சிருக்கக்கூடிய போர்ஷனை அப்படியே எப்படி இருந்ததோ அதே மாதிரி வச்சு ஒட்டி விட்டுலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட வேற க்ளூ இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த க்ளூ கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிக்விக் கூட இதுக்கு யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்க முடியும். நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபெவிகால் போட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து டைட்டாக போட்டு விட்டுட்டேங்க. இப்போ நம்மளுக்கு நம்ம ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே ரப்பர் பேண்டும் போட்டிருக்கோம். ஸோ டபுள் ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கும், கீழே விழவே விழாது. இந்த கீ ஸ்டாண்டுடைய டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு லேயர் அந்த மரப்பலகை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே விழுந்துருச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து தொலைச்சிட்டேன். ஸோ அதனால் அது தெரியாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கலர் பேப்பர் எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர் ஷேப்பில் அழகாக நீங்கள் உருவாக்கிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம ஒட்டி விட போகிறோங்க. நான் வந்து ஜஸ்ட் 3 ஃப்ளவர் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அந்த 3 ஃப்ளவர் வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. உங்ககிட்ட ரெடிமேடாக ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃப்ளவர்ஸை கூட நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கலர் பேப்பரில் ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல தான் அந்த மரப்பலகை இருந்துச்சு. ஸோ அது உடஞ்சிருக்கக்கூடிய இடத்துல வெள்ளையாக இருக்குங்களா, அந்த இடத்துல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம கவர் பண்ணிடலாங்க. சென்டரில் வந்து மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ளவரை வந்து ஒட்டி விட்டு போகிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நம்ம சிம்பிளாக உடஞ்சிருக்கக்கூடிய கீ ஸ்டாண்டை டெக்கரேட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதாங்க, நம்மளுடைய கீ ஸ்டாண்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய உடஞ்ச கீ ஸ்டாண்டை ரீசைக்ளிங் பண்ணி சூப்பரான ஒரு கீ ஸ்டாண்டாக மாற்றியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம இந்த கீ ஸ்டாண்டை எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாங்க. அழகாக கீஸ் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். உள்ளவும் வந்து பார்த்தீங்கன்னா பென்லாம் போட்டுக்கலாம். பாருங்க, எந்த ஒரு டேமேஜுமே வெளியே தெரியல. பார்க்க ரொம்ப அழகாக கியூட்டாக இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ரப்பர் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெவிகாலில் நல்லா அந்த போர்ஷன் ஒட்டிக்கின பிறகு நீங்கள் அந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிக்கலாங்க.